இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் நம்ம மார்க்கெட்லையும் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. சரி, இந்த இண்டிகேட்டர் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெயிட்டட் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ போட்டிங்கன்னா இங்கே வந்து ஃப்ளக்ஸ் சார்ட் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் சார்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வால்யூம் சார்ட் வந்து வந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 200 பார் இருக்கும். ஸோ இந்த இதில் பக்கத்தில் செட்டிங்கில் போயிட்டு 200 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை 100ன்னு மாற்றிக்கிங்க. ஸோ மாற்றிட்டீங்க அப்படின்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய வால்யூம்ஸ் எங்கே அதிகப்படியான செல்லிங் நடந்திருக்கு, பையிங் நடந்திருக்கு அப்படின்றத இங்கே நம்ம ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஸ் ஆல்கோவோடது இருக்கும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் லக்ஸ் ஆல்கோவோடது. அல்லது நீங்கள் எம்டிஎஃப் ஃப்ளக்ஸ் சார்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே அதையும் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ரெண்டுத்துலையுமே பெருசாக மேஜராக டிஃப்ரென்ஸ் எதுவும் வராது, ஒரே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். பட் அது கொஞ்சம் ஜோனோட காமிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோங்க, லக்ஸ் ஆல்கோ தான் எடுத்துக்கிறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எம்டிஎஃப் லக்ஸ் ஆல்கோ. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களில் சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக அது அழகாக மார்க் பண்ணி கொடுத்துரும். அண்ட் நம்ம இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா வால்யூம் எங்கே அதிகப்படியாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன். இந்த ஜோனில் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்களில் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஏரியாக்கள்லையும் வால்யூம் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல இருந்த சப்போர்ட் லெவல் கூட பாருங்கள், இங்கே கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாக்கள்லையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு நம்ம மார்க் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் இருக்குது. ஓகே, நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் இருக்குது. பட் ஆனால் வால்யூம் வந்து ப்ரீவியஸாக இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெருசாக வால்யூம் இல்லை. ஸோ அதனால் நம்ம செல் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இங்கே வால்யூம் இல்லை அப்படின்னா செல் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு ரிவர்சல் ஆகி மறுபடியும் மேலே ஏறி வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி 13ஆம் தேதி 8வது மாதம் 2024 கரண்ட்டாக மணி 11 மணி ஆகுது. நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட்டை பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை லேட்டராக பார்க்குறீங்க, ஒரு 1 வீக் ஆர் 1 மந்த் ஆர் 1 இயர் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டேட்டில் போயிட்டு இந்த டைமில் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. 50,280 50,100 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் வந்து நமக்கு பெருசாக வால்யூம் இல்லை. ஸோ அப்போது இங்கே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இங்கே அதிகப்படியான வால்யூம் பில்ட் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். இல்லை வால்யூம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இங்கிருந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை வந்து அழகாக நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ஒன் மோர் இண்டிகேட்டர் கூட நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ RSI மாதிரியான இண்டிகேட்டர்ஸோ அல்லது கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ் மாதிரியான இண்டிகேட்டர்ஸோ அல்லது VWAP இண்டிகேட்டர்ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸை நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், அதாவது டிஸ்க்ளைமர் தான். வெறும் இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம வந்து மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. நம்ம லைவில் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இல்லாட்டி சைடில் ஐ கார்டு வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் பாருங்கள், நல்ல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும் முதல்ல. ஓகே, ஸோ நம்ம பண்ணுற ட்ரேட் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது குறைஞ்சது ஒரு 2-3 மாதமாவது நீங்கள் வந்து விர்ச்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ரியல் ட்ரேட் பண்ணும்போது அதோட இம்பாக்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். பயம் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ண முடியும். இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மேபி 1 or 2 days ப்ராஃபிட் வரலாம். பட் தொடர்ந்து லாஸ் வரும்போது ரொம்பவே சிரமப்படுவோம். ஸோ அதனால் தயவு செய்து ஒரு விர்ச்சுவல் ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரியல் ட்ரேடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது என்னோட பணிவான வேண்டுகோள். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.